வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கனமழை காரணமாக திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அறிவிப்பு. கனமழை காரணமாக சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தருமபுரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு. உதகை, கோத்தகிரி, கூடலூர் வட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. தொடர் கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யூர், திருக்கழுங்குன்றம், திருப்போரூர் ஆகிய வட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. மழை வெள்ளம் காரணமாக புதுச்சேரியில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. மழை வெள்ளம் வடியாததால் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பின்புறம் உள்ள மலையிலிருந்து சரிந்து விழுந்த பாறைகள். வீடுகளின் மேல் விழுந்ததில் 5 சிறுவர்கள் உள்பட 7 பேர் சிக்கியுள்ள நிலையில் மீட்பு பணியில் NDRF வீரர்கள் தீவிரம். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. மழை பாதிப்புகளை ஆய்வு செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று விழுப்புரம் செல்கிறார். புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளை மதிப்பதில்லை. சென்னையில் மழை நின்றுவிட்டால் தண்ணீர் வடிந்துவிடும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. அதுக்குதாங்க நேற்று பெஞ்சிட்டு இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு. அதனால நிக்கல. நம்ம அமைச்சர்கள் வந்து அங்கே இருக்காங்க. ஏற்கனவே இப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால மின்துறை அமைச்சரையும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் போக்குவரத்து போயிருக்காரு. அப்புறம் அதிகாரிகள் சீனியர் அதிகாரிகள்லாம் இதை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். எதிர்கட்சி தலைவரோட நேச்சர் குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க சார்? அவர் குற்றச்சாட்டு மதிக்கிறது இல்லை, இருந்தாலும் போறது அப்படி. மக்கள் பிரச்சினைகளை பற்றி கேள்வி எழுப்பினால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் சொல்வதில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை நேரில் ஆய்வு செய்தார் எடப்பாடி பழனிசாமி. பயிர்கள் பாதிப்பு குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார்.
மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். 2 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. மத்திய அரசு நிர்ணயித்ததை விட 3,500 குறைவாக விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுத்தது திமுக என இபிஎஸ் குற்றச்சாட்டு. விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கும் அரசாக திமுக திகழ்வதாகவும் சாடல். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாடகமாடுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஆரம்பத்தில் ஆட்சேபனை தெரிவிக்காமல் 9 மாதங்களுக்கு பிறகு தெரிவித்தது ஏன் என்றும் சாடல். இன்னைக்கு 9 மாதம் கழித்து ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்கன்னா என்ன? அதனால் இதுவும் கூட விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம். எப்படி மீத்தேன் இருக்கும் பொழுது நாங்கள் செவி சாய்த்தோமோ நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செவி சாய்க்கிறோம். ஆனால் முதலமைச்சர் நாடகம் ஆடுவது சரியான்கிற கேள்வி நான் கேட்கிறேன். அதானிக்கும் தமிழக மின்சார வாரியத்திற்குமான தொடர்பு குறித்து தரவுகளோடு தமிழக மக்களிடம் எடுத்துரைக்கப்படும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிரடி. பவர் பிளான்ட்ல இருந்து சோலார் ப்ராஜெக்ட்ல இருந்து எப்படிப்பட்ட சலுகைகள் அதானி அவர்களுக்கு திமுக அரசு இந்தியால யாருமே கொடுக்காத சலுகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்திருக்காங்க. அதை தரவுகளோடு நாளை மறுநாள் எப்ப பத்திரிகை கோயம்புத்தூர் மெட்ராஸ்ல சந்திக்கிறோமோ இதை பத்தி நாங்க பேசுறோங்கன்னா நிச்சயமா இது பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். கண்டிப்பா நாங்க பேசுறோம். இன்று நடைபெறவிருந்த சென்னை பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் தேர்வுகள் ஒத்திவைப்பு. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், சேலம் பெரியார் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. பெஞ்சல் புயல் தாக்கத்தால் பெய்த கனமழை காரணமாக புதுச்சேரி ரெயின்போ நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இடுப்பளவு தேங்கிய மழைநீர். வெள்ளத்தில் சிக்கி தவிப்பவர்களை பத்திரமாக மீட்கும் பணியில் போலீசார் மும்முரம். சென்னையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கோயம்பேடு அங்காடியில் புகுந்த மழைநீர். மார்க்கெட் முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள், வியாபாரிகள் கடும் அவதி. கடலூரில் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அழுது கொண்டிருந்த சிறுவன் பத்திரமாக மீட்பு. தாயுள்ளத்தோடு அரவணைத்து சமாதானப்படுத்திய மீட்பு படை வீராங்கனைக்கு குவியும் பாராட்டு. வெளுத்து வாங்கி வரும் தொடர் கனமழையால் கடலூரில் பாயும் தென்பெண்ணை ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். தமிழ்நாடு அரசின் சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி, மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் 1,70,000 கனஅடி நீர் திறப்பு. கரைகளை பலப்படுத்தும் பணியில் மாவட்ட நிர்வாகம் தீவிரம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர், மணம்பூண்டி பகுதியில் தொடர் மழையால் நீரில் மூழ்கிய குடியிருப்புகள். 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் படகு மூலம் மீட்கும் வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் வெளியேற முடியாமல் தவித்த மூதாட்டி. தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானபுரம் அருகே பயிர் சேதங்களை பார்வையிட சென்ற மூதாட்டி வெள்ளத்தில் சிக்கி தவித்த அவலம். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத்துறை மூதாட்டியை பத்திரமாக மீட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கொத்தமங்கலத்தில் 10க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் சிக்கி தவிப்பு. செஞ்சி தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். செஞ்சி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போக்குவரத்து நிறுத்தம், மாற்று பாதையில் வாகனங்கள் இயக்க அறிவுரை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே ரயில்வே சுரங்க பாதையில் தேங்கிய வெள்ளத்தில் சிக்கிய தனியார் பேருந்து. பல மணி நேர போராட்டத்திற்கு பின் பயணிகள் மீட்பு. ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றுக்கு நீர்வரத்து 2500 கனஅடியாக அதிகரிப்பு. கரையோர மக்களுக்கு 2ஆம் கட்டமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதியில் தொடர் கனமழை. காட்டாற்று வெள்ளத்தை கடந்து செல்ல முடியாமல் பாதி வழியில் நின்ற அரசு பேருந்தால் பயணிகள் அச்சம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள அடரி ஊராட்சியில் குளம் போல் மாறிய அரசு பள்ளி வளாகம். தண்ணீரை அகற்றாத பட்சத்தில் விடுமுறை அளிக்குமாறு பெற்றோர்கள் கோரிக்கை. கனமழையால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த வேம்புலியூர் கிராமத்தை ஆக்கிரமித்த வெள்ளம். 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் தவிப்பு. கனமழையால் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை நிரம்பியது. தென்பெண்ணை ஆற்றில் 1,68,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். கள்ளக்குறிச்சி மாவட்ட கோமுகி அணை நிரம்பி வருவதால் 5300 கனஅடி உபரி நீர் வெளியேற்றம். கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். கனமழையால் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள குப்பநத்தம் அணையில் உபரி நீர் திறப்பு. செய்யாறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தஞ்சாவூர் ஐயம்பேட்டையில் பழைய வீட்டை இடிக்கும் போது இடிபாடுகளில் சிக்கி 2 உயிரிழப்பு. சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை. தொடர் மழையை ஒட்டி ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் வருவதை தவிர்த்திட வேண்டும். சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி அறிவுறுத்தல்.
தொடர் கனமழை காரணமாக விக்கிரவாண்டி முண்டியம்பாக்கம் இடையே பாலத்தில் அபாய அளவை தாண்டி பாயும் வெள்ளம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பகல் நேரத்தில் இயக்கப்படும் 5 ரயில்கள் சேவை ரத்து. கோவை மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் சேவை 3 நாட்களுக்கு ரத்து. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கடலூரில் இன்று நடைபெறவிருந்த மக்கள் குறை கேட்பு நாள் கூட்டம் ரத்து. கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் அறிவிப்பு. புதுச்சேரி அருகே நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. இதனால் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் சூழ்ந்த வெள்ளம். பரசநேரி ஏரியிலிருந்து காட்டாற்று வெள்ளம் போல் அடித்து வரப்பட்ட வெள்ளத்தில் சிக்கி சின்ன பின்னமான வாகனங்கள்.